ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு இங்கிலாந்துல நடந்த ஒரு வித்தியாசமான தொடர் கொலை வழக்கை தான் பார்க்க போறோம். இங்கிலாந்துல இருக்க வெஸ்ட் யார்க்ஷயர் அண்ட் கிரேட்டர் மான்செஸ்டர்ங்கிற 2 கவுண்டில நடந்த ஒரு வித்தியாசமான தொடர் கொலை வழக்கு. ஈவன் இந்த தொடர் கொலையாளிய இங்கிலாந்தோட மோஸ்ட் நொட்டோரியஸ் சீரியல் கில்லர் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வழக்கா இருக்க போது நிறைய பேர் ஃபாரின் கேஸ் போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு ஒரு முழு நீள ஹாலிவுட் திரைப்படம் பார்த்த அனுபவத்தை கொடுக்க போது. ஸோ இதில் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, அந்த வீடியோவோட நீளம் அதிகமாக இருக்க போது. ஸோ மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. பட் கண்டிப்பாக ஒரு திரைப்படம் பார்த்த அனுபவத்தை கொடுக்கும். மேலும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய வியூவர்ஸ் வந்து ஒரு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க, ஐ வாண்ட் டு ரிப்ளை அகைன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்குது, 10 மினிட்ஸில் வீடியோ போடுங்க, 15 நிமிஷத்தில் வீடியோ போடுங்கன்னு. நான் அந்த மாதிரி வியூவர்ஸ்க்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இதுதான் என்னோட ஸ்டைல். ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். சினிமா நடிகர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒருத்தர் நடிப்பார், ஒருத்தர் ஸ்டைல் பண்ணுவார். அந்த மாதிரி யூடியூபர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். என்னோட ஸ்டைல் ஒரு கிரைமை ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதான். நிறைய பேத்துக்கு என்னென்னா அந்த பார்க்குற பொறுமை இருக்காது. அதனால அந்த மாதிரி வியூவர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணாதீங்க. 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சொல்கிறதுக்கு நிறைய சேனல் இருக்குது, நீங்கள் தாராளமாக அங்கே போய் பாருங்கள். பட் என்னோட சேனலில் வந்துட்டு வீடியோ லென்த்தை குறைங்கன்னு தயவுசெய்து கமெண்ட் போடாங்க. எத்தனை பேர் கமெண்ட் போட்டாலும் சரி, நான் கண்டிப்பாக வீடியோவோட லென்த்தை குறைக்க மாட்டேன். இதுதான் என்னோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். மினிமம் 30 மினிட்ஸ் இருக்கும், அது 45 மினிட்ஸ். சில கேசஸ் இப்போ நீங்கள் நம்ம பார்க்க போகிற கேஸ் லென்த்து அதிகமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்னோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஸோ இனிமேல் லென்த்தை குறைங்கன்னு தயவு செய்து கமெண்ட் பண்ணாங்க. ஸோ என்னோட வே ஆஃப் அந்த ஸ்டோரி டெல்லிங்கை தயவு செய்து வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த கேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இங்கிலாந்துல இருக்க வெஸ்ட் யார்க்ஷயர் அப்படிங்கிற கவுண்டில லீட்ஸ்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வில்மா மெக்கன்கிற 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன்னோட கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கணவர் எப்படின்னா பயங்கரமான அபியூஸான கேரக்டர். குடிச்சிட்டு வந்து இந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறது, அவங்களோட குழந்தைகளை கொடுமைப்படுத்துறதுன்னு ஒரு கடினமான வாழ்க்கையை தன்னோட கணவர் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால இப்படிப்பட்ட உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னோட 4 குழந்தைகளோட கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க 4வது குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. முதல் 2 குழந்தைகளுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு ஆகுது. ஒரு சிங்கிள் பேரண்டா 4 குழந்தைகளை வளர்க்கறது ரொம்ப கடினமான சூழ்நிலை. அதனால சூழ்நிலை காரணமா இந்த வில்மா மெக்கன் பாலியல் தொழிலுக்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ அவங்க பாலியல் தொழில் பண்ற பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, பகல்ல ஃபுல்லா தன்னோட குழந்தைகள் கூட வீட்டில் இருப்பாங்க. நைட்டு 9-10 மணிக்கு தன்னோட குழந்தைகளை தூங்க வச்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு பாருக்கோ பப்புக்கோ போவாங்க. அங்க வந்து ஏதாவது கிளைண்ட்டை பிக்கப் பண்ணி அங்க சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பணம் கிடைக்கும். திரும்ப காலையில ஒரு 3-4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 1975ஆம் வருஷம் இவங்க கிளம்பி போறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் 2 பசங்களும் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சிடறாங்க. என்னாச்சு, இன்னும் அம்மா வரலையே, நைட்டு ஏதோ வேலைக்கு போறாங்கன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. தன்னோட அம்மா வருவாங்கன்னு இந்த 2 பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே அந்த பொண்ணு வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்துருவாங்க. அன்னைக்கு 4 மணி ஆகுது, 4:30 மணி ஆகுது, அவங்க அம்மா வரல. அவங்க வீட்டில் வந்து ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் அப்படி வெளியில பார்த்தா அந்த வீடு வந்து ஒரு ஐசோலேட்டடான ஏரியால இருக்கு. சுத்தி எங்க பார்த்தாலும் புற்களா இருக்கும். அந்த நிலா வெளிச்சத்துல அந்த புற்களை பார்த்துட்டு அவங்க அம்மா வர்ற வழியை நோக்கி இந்த 2 பசங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில 5 மணிக்கு ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இந்த பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ் ஆஃபீஸர் எதுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த பசங்க கேட்குறாங்க, ஏன் எங்க அம்மா இன்னும் வரல, எங்க அம்மாவை தயவுசெய்து வர சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க, இல்லப்பா உங்க அம்மா வரமாட்டாங்க, உங்க அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, உங்க அம்மா கடவுளை பார்க்க போயிட்டாங்கிறாங்க. இந்த பசங்களுக்கு இனிஷியலா புரியல. பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது தன்னோட அம்மா உயிரோட இல்லைன்னு. உடனே இந்த பசங்கள்லாம் கதறி அழுகுறாங்க. ஸோ இந்த வில்மா மெக்கனுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, இவங்க வீட்டில இருந்து சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்ல நைட் அந்த பக்கம் வாக்கிங் போன ஒரு நபர் இந்த வில்மாவோட சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. உடனே போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. போலீஸ் அந்த கிரைம் சீனுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பெண்ணோட சடலத்தை கைப்பற்றி ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பசங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த வில்மாவோட மரணம் அவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு. ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு இவங்க தலையில பின்புறமா தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 டைம் உடம்புல கத்தியால குத்திருக்காங்க. அவங்களோட மார்பக பகுதியிலையும் அவங்களோட அடி வயிற்றிலையும் கத்தியால குத்தி அதுக்கப்புறம் அவ்வளவு கொடுமையா அவங்க உடம்ப வந்து சித்திரவதை பண்ணதுக்குரிய எல்லா தடயமும் கிடைக்குது. அதுக்கப்புறம் இவங்க உடலை வந்து அந்த கொலைகாரன் மறைக்கணும், இதை யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு நினைக்கல. தாராளமா கண்டுபிடிச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க உடலை எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல தான் தூக்கி போட்டு போயிருக்கான்.
ஸோ கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை பார்க்கும்போது ஒரு கடினமான ஆப்ஜெக்ட் என்னங்கிறது போலீஸால யூகிக்க முடியல. பட் அந்த உடம்புல குத்துனது வந்து ஒன்று கத்தியா இருக்கும், இல்லைன்னா ஸ்க்ரூ டிரைவரா இருக்கும். இது ரெண்டு இந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்டோட தடயம் தான் அந்த பெண்ணோட உடம்புல பதிஞ்சிருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணை கொலை பண்றதுக்கு முன்னாடி கொலைகாரன் அந்த பெண்கிட்ட தவறா நடக்கல. ஸோ தவறா நடந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மோட்டிவ் கிடையாது. பட் ஸ்டில் அந்த பெண் பாலியல் தொழில் பண்றவங்களா இருக்காங்க. பட் அந்த பெண்ணுகிட்ட போய் இவன் வழிப்பறி கொலையிலையும் ஈடுபட முடியாது. உண்மையிலேயே இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இங்கிலாந்து போலீஸால துளி கூட யூகிக்க முடியல. சரி, அந்த கிரைம் சீன்ல ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எந்த விதமான பிசிக்கல் எவிடன்ஸும் கிடைக்கல, எந்த விதமான ஃபாரன்சிக் தடயங்களும் கிடைக்கல. சரி, கடைசியா இந்த வில்மாவை யாரு உயிரோட பார்த்தாங்க அப்படின்னு இவங்க கடைசியா எந்த பாருக்கு போனாங்களோ அங்க கேட்கும்போது அங்க ஒரு நபர் சொல்றாரு, சார் காலையில 1 மணி இருக்கும், இந்த பெண் பாருக்கு வெளியில நின்றுட்டு இருந்தாங்க, போற வர்ற கார்ல எல்லாமே கையை காட்டி லிஃப்ட் கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நபர் காரை நிப்பாட்டினாரு, இந்த பெண் ஏறி போனதை நான் பார்த்தேன். பட் இருட்டு நேரம்ங்கிறதுனால அது என்ன காரு, அவங்க யாரு கூட ஏறி போனாங்க அப்படிங்கிற எந்த தடயத்தையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல சார், எனக்கு விஷன் சரியா இல்லைங்கிற மாதிரி அந்த ஐ விட்னஸ் சொல்றாரு. ஒட்டுமொத்தத்தில் ஒரு பாலியல் தொழில் பண்ற பெண் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எந்தவித தடயமும் கிடைக்கல. அந்த கொலைகாரன் இவங்க உடம்ப மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த வித முயற்சியும் எடுக்கலங்கிறதுனால உண்மையிலே இந்த கொலைகாரனை பத்தியான போலீஸோட வியூ என்ன அப்படின்னா, கண்டிப்பா இவனுக்கு போலீஸ் மேல பயம் கிடையாது, இந்த மாதிரி திரும்ப பல கொலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா கிடைச்ச தடயங்களை வச்சு இந்த கொலைகாரனை போலீஸால நெருங்க முடியல. ஜெனரலா கொலை வழக்குனா போலீஸ் அதிகாரிகள் கொஞ்சம் தீவிரமா விசாரிப்பாங்க. பட் இதுல கொலை செய்யப்பட்டது ஒரு பாலியல் தொழில் பண்ற பெண்ணால. ஓகே, அந்த பொண்ணு தவறான தொழில ஈடுபட்டுச்சு, எவனோ ஒருத்தன் ஒரு கில்லர் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டான், இது என்னமோ ஒரு சிங்கிள் இன்சிடென்ட், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இங்கிலாந்து போலீஸுக்கு அடுத்தடுத்து பலவிதமான பேரதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. வில்மா மெக்கன் கொலை செய்யப்பட்டு சில நாட்கள் கழித்து ஜனவரி மாசம் 20ஆம் தேதி 1976ஆம் வருஷம் எமிலி ஜாக்சன் அப்படிங்கிற 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் கொலை செய்யப்படுறாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, 3மே டீனேஜ் பசங்க. இவங்க கணவர் வந்து ரூஃபிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பிசினஸ் வந்து பயங்கர லாஸ் ஆயிருது. அப்ப இவங்க குடும்பத்துக்கு நிறைய பண தேவை இருக்கிறதுனால இந்த எமிலி ஜாக்சன் தன்னோட கணவருக்கு தெரியாம தன்னோட பசங்களுக்கு தெரியாம பாலியல் தொழில ஈடுபடுறாங்க. அவங்க பாலியல் தொழில் பண்ற பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இவங்க கிட்ட ஒரு வேன் இருக்கு. அந்த வேனை வந்து ஒரு பாருக்கோ பப்புக்கோ எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் கிளைண்ட்டை பிக்கப் பண்ணிட்டு இவங்க வேனுக்குள்ள வச்சே அந்த பாலியல் தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இறந்து போற வரைக்கும் எமிலி ஜாக்சன் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்க கணவருக்கும் தெரியாது, அவங்க பசங்களுக்கும் தெரியாது. ஸோ இவங்க உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, ஒரு பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரிக்கு பின்னாடி ஒரு ஐசோலேட்டடான இடம் இருக்கு. அந்த இடத்துல ரோட்டுக்கு பக்கத்துல இந்த எமிலி ஜாக்சனோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ரோட்டு சைட்ல இருந்து அந்த பக்கம் அவங்களோட தலை இருக்கு, ரோட்டு பகுதியை நோக்கி அவங்களோட கால் பகுதி இருக்கு. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது, இந்த உடலை நீ கண்டுபிடிச்சாலே எனக்கு கவலை இல்லை, ஏன் நீ கண்டுபிடிக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கொலைகாரன் விசிபிளாவே அந்த உடலை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து முதல் கிரைமோட ஒத்து போகுது. ரெண்டாவது, எமிலி ஜாக்சன் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு தலையில தாக்கியிருக்காங்க. பட் அவங்க உடம்புல மொத்தம் 59 இடத்துல கத்தியால குத்தின காயம் இருக்கு. அது ஒன்று கத்தியா இருக்கலாம், இல்ல ஸ்க்ரூ டிரைவரா இருக்கலாம். ஸோ முதல் 2 கிரைமையும் அழகா போலீஸால லிங்க் பண்ண முடியுது. பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா, ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தாக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வில்மா கிட்ட அந்த கொலைகாரன் தவறா நடக்கல, அதே மாதிரி தான் இந்த எமிலி ஜாக்சன் கிட்டையும் அந்த கொலைகாரன் தவறா நடக்கல. பட் முதல் கிரைம் இல்லாம இந்த 2வது கிரைம்ல போலீஸுக்கு ஒரு சூப்பரான தடயம் கிடைக்குது. அதாவது இந்த எமிலி ஜாக்சனோட தொடைப்பகுதியில ஒரு ஷூ பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஷூ பிரிண்டோட சைஸ் வந்து ஒரு 7 இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆப்வியஸ்லி நல்லாவே தெரியுது, தொடைப்பகுதியில் அந்த கொலைகாரன் ஏறி நின்றுருக்கான். அந்த அளவுக்கு அந்த பெண் மேல அவனுக்கு கோபம் இருந்திருக்கு. அதனால அவனோட ஷூ பிரிண்ட் அழகா இவங்க தொடையில வந்து பதிவாயிருக்கு. அதை வந்து ஒரு முக்கியமான தடயமா எடுத்துக்கிட்டாங்க. மற்றபடி முதல் கிரைமையும் இந்த 2வது கிரைமையும் பார்க்கும்போது அந்த கிரைம் சீன் ஸ்டேஜிங்குமாங்க, இந்த உடம்பு அவன் போட்டு போன விதமும் சரி, கொலை பண்ண பேட்டர்னும் சரி, போலீஸுக்கு பயப்படுற மாதிரி தெரியல. அதே மாதிரி இந்த உடலை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஷோகேஸ் பண்ணி அந்த கிரைம் சீனை ஸ்டேஜ் பண்ணதுலேருந்து வச்சு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, இந்த 2
2 கொலையும் ஒரே கொலைகாரன் பண்ணியிருக்கான். 2 பெண்கள்கிட்டயும் தவறா நடக்கல. 2 பேருமே பாலியல் தொழில் பண்ற பெண்கள். அப்ப போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கொலைகாரனோட பேட்டர்ன் என்ன. பாலியல் தொழில் பண்ற பெண்களை அந்த ரெட் லைட் ஏரியால இருந்து பிக்கப் பண்றான், கொலை பண்றான். அப்போ போலீஸ் ஆபீசர் 24 மணி நேரமும் இந்த ரெட் லைட் ஏரியாவை ஃபுல்லா கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரி பேட்டர்ன்ல கண்காணிக்கிறாங்கன்னா, இவன் ஒரு கார் வச்சிருக்கான். அந்த கார்ல ஒரு சிங்கிள் மேல், ஒரு தனியா ஒரு ஆண் இருந்து அவன் ஏதாவது ஒரு பாலியல் தொழில் பண்ற பெண்களை பிக்கப் பண்ணா அந்த நம்பரை, அதாவது அந்த கார் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. இப்படி போலீஸ் ஆபீசர் இரவு ஃபுல்லா ரோந்து போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான ஆண்கள் இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ற பெண்களை பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. அந்த ஆயிரக்கணக்கான ஆண்களோட நம்பரையும் போலீஸ் செக் பண்ணி அது யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி எந்த லிஸ்ட் எடுத்தா கூட இவன் தான்ப்பா அந்த கொலையை பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரை கூட இந்த 2 கொலையிலையும் போலீஸால லிங்க் பண்ண முடியல. வெஸ்ட் யார்க்ஷயர் அப்படிங்கிற இந்த கவுண்டில பாலியல் தொழில் பண்ற பெண்களை அடுத்தடுத்து இந்த மாதிரி பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு கொலை பண்ற அந்த கொலைகாரன் யாரு? அவங்க கிட்ட தவறாவும் நடக்கல, ராபரியும் பண்ணல. அப்ப எதுக்காகப்பா அந்த கொலையை பண்றான்? உண்மையிலே என்ன மோட்டிவ் அப்படிங்கிறது தெரியாம போலீஸ் விழிப்புதிங்கி நிக்கிறாங்க. இந்த கொலைகாரன், தொடர் கொலைகாரன் 2 கொலையோட நிப்பாட்டிட்டானா இல்ல, அடுத்தடுத்து இந்த இங்கிலாந்து போலீஸை தூங்க விடாம பலவிதமான தொடர் கொலைகள் நடந்ததா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இங்கிலாந்துல நடந்த ஒரு வித்தியாசமான தொடர் கொலை வழக்க தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த கொலைகாரன் திரும்ப எத்தனை கொலை பண்ணா, அவனை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நீளமான வீடியோவா இருக்க போது, ஸோ ஸ்நாக்ஸ், பாப்கார்ன் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு முழு நீள திரைப்படம் பார்த்த அனுபவத்தை இந்த கேஸ் உங்களுக்கு கொடுக்கும். எமிலி ஜாக்சன் கொலை செய்யப்பட்டு கரெக்டா 1 வருடம் கழித்து பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி 1977ஆம் வருஷம் ஐரீன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, இவங்களுக்கு 30 வயசாகுது. அவங்களோட உடலை வந்து ஒரு பார்க்குக்கு பக்கத்துல, அந்த பக்கத்தோட டாகை கூட்டிட்டு வாக்கிங் போன ஒரு நபர் கண்டுபிடிக்கிறாரு. ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை. அப்படி டாகை கூட்டிட்டு வாக்கிங் போற அந்த நடைபாதைக்கு பக்கத்துல தான் இருக்கு. அந்த பக்கம் நடந்து போனாலே பார்த்துடலாம். அந்த பெண்ணும் மற்ற 2 பேரும் எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அதே பேட்டர்ன்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தலையில கடுமையா தாக்கப்பட்டிருக்காங்க. கத்தி மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு குத்தப்பட்டு கொலை பண்ணிருக்காங்க. இந்த பெண்கிட்டையும் அந்த கொலைகாரன் தவறா நடக்கல. ஸோ இந்த பெண்ணும் ஐரீனும் பாலியல் தொழில் பண்ற பெண்ணா தான் இருக்காங்க. ஸோ இந்த 3 கிரைமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்டர்ன் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ அந்த கிரைம் சீன் ஸ்டேஜ் பண்ற பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்கு. முதல் கிரைம்ல எந்த தடயமும் கிடைக்கல. 2வது கிரைம்ல அந்த கொலைகாரனோட ஷூ பிரிண்ட் கிடைச்சது. பட் 3வது கிரைம்ல சூப்பரா இன்னொரு தடயமும் கிடைக்குது. அந்த கொலைகாரன் வந்த காரோட டயர் இம்ப்ரெஷனை கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தம் ஒரு 4 டயரோட இம்ப்ரெஷனை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து அதை சாம்பிள் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பிகாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட தன்மை வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால அந்த கொலைகாரன் இவங்க உடம்பை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கான். அப்போ அந்த காரோட டயரோட அச்சு வந்து ரொம்ப கிளியராக பதிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த 3வது கொலையில் ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. ஸோ ஒரு கார் வச்சிருக்க நபர், 7 சைஸ்ல ஷூ போட்டிருக்க ஒரு நபர், அவனோட கார் டயர் இம்ப்ரெஷன் இருக்கு. இதை வச்சு அந்த கொலைகாரனை வலை வீசி தேடுறாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி தொடர் கொலை வழக்குனா போலீஸோட அந்த வீரியமும் சரி, இனிமேல் இந்த கொலை நடக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம எப்படியாவது தடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. பட் இந்த கேஸ்ல வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா போலீஸ் வந்து இந்த 3 கொலையுமே சீரியஸா எடுத்துக்கல. அதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த விக்டிம்ஸ், கொலை செய்யப்பட்ட 3 பேருமே பாலியல் தொழில் பண்றவங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் பண்ற பெண்களுக்கு வந்து சமூகத்துல ஒரு சரியான மரியாதையும் இருக்காது, ஒரு அங்கீகாரமும் இருக்காது. அதனால பாலியல் தொழில் பண்ற பெண்களோட கொலை வழக்க அதை சீக்கிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி போலீஸுக்கு எந்தவித அழுத்தமும் வராது. என்னதான் அவங்க குடும்ப உறவுகள் வந்து அழுத்தம் கொடுத்தா கூட சமூகத்துல இவங்களுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் இல்லைங்கிறதுனால ஹானஸ்டா இந்த 3 வழக்கையும் போலீஸ் ரொம்ப சின்சியராகவே ஒர்க் பண்ணல. மேலும் இந்த 3 உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த தலையில ஏற்பட்ட அந்த பிளண்ட் ஃபோர்ஸ் டிராமான்னு சொல்லுவாங்கல்ல, தலையில 2 டைம் அடிச்சிருக்காங்கல்ல, அந்த 2 டைம் எல்லா விக்டிமையும் ஒரே இடத்துல தான் அடிச்சிருக்கான். ஸோ இந்த 3 விக்டிமோட பிரேத பரிசோதனை பார்க்கும்போது அந்த கடினமான பொருளோட அச்சை வச்சு பார்க்கும்போது அது என்னவா இருக்கலாங்கிற மாதிரி பேத்தாலஜி சொல்றாங்கன்னா அது ஒரு சுத்தியலா இருக்கலாம்.
ஸோ இவனோட பேட்டர்ன் தான் கையில் ஒரு சுத்தியலை வச்சுட்டு இப்படி ஒரு பெண் நடந்து போயிட்டு இருந்தா பின்னாடியே தலையில 2 டைம் அடிக்க வேண்டியது, அந்த பெண் நிலை குழஞ்சி விழுந்துருவாங்க, அதுக்கப்புறம் கத்தியால குத்தி கொலை பண்ண வேண்டியது. இதுதான் அவனோட பேட்டர்னா இருந்திருக்கு. ஐரின் கொலை செய்யப்பட்டு கரெக்டா 3 மாசம் கழிச்சு பெட்ரிஷியாங்கிற இன்னொரு பெண் கொலை செய்யப்படுறாங்க. ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி 1977ஆம் வருஷம் அவங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வச்சே பெட்ரிஷியா கொலை செய்யப்படுறாங்க. ஸோ மற்ற 3 கிரைமுக்கும் இதுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா 3 கிரைம் வெளியில நடந்தது. பட் இந்த பெட்ரிஷியாவோட கிரைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள நடந்தது. ஸோ பெட்ரிஷியா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பாருக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ என்ன நிகழ்ந்திருக்கலாம்னா, இவங்க பாருக்கு போன இடத்துல ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு, அந்த நபரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ மற்ற 3 விக்டிம் எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ கிட்டத்தட்ட அதே பேட்டர்ல தான் பெட்ரிஷியாவும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களும் பாலியல் தொழில் பண்ற பெண்மணி தான். தலையில அப்படி 2 பக்கம் அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க, கத்தியால குத்தி கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பெண்கிட்ட அந்த கொலைகாரன் தவறா நடக்கல. பட் இந்த கிரைம் சீனை ஸ்டேஜ் பண்ணும்போது வித்தியாசமான ஒரு பேட்டர்னா பார்க்குறாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு லிவிங் ரூம்ல பெட்ரிஷியாவோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களை கத்தியால குத்திட்டான், எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அப்போ அந்த கொலைகாரனோட ஷூல இந்த ரத்தம் ஒட்டுது. ஸோ அவன் என்ன பண்றான், இவங்களை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில போறதுக்காக அப்படியே நடந்து அந்த மெயின் டோர் வரைக்கும் வர்றான். இது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த ஷூ பேட்டர்ன் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே நடந்து வந்திருக்கான். அப்படி வந்தவன் மெயின் டோர் கிட்ட வந்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படி திரும்ப யூட்டர்ன் அடிச்சிருக்கான். யூட்டர்ன் அடிச்சு திரும்ப அந்த உடல் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த உடம்பை தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த உடம்பை ஈஸியா கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக மெயின் டோர் கிட்ட பிளேஸ் பண்ணிட்டு போறான். அந்த 2 காலையும் இப்படி விரிச்சு வச்சு நேரா போலீஸ் கதவை திறந்தவனா இந்த பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது வீட்டுக்குள்ள வந்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பட் அப்படி இருந்தா கூட இவன் முன்னாடி கிரைமை ஸ்டேஜ் பண்ண பேட்டர்ன் தான் இதுலயும் நடந்திருக்கு. ஸோ இப்படி ஸ்டேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மெயின் டோரை திறந்து வெளில போயிருக்கான். இப்போ என்ன ஆகுது, கிரைம் சீன்ல இவனோட ரத்தம் தோய்ந்த நிலையில ஷூ பிரிட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே எமிலி ஜாக்சன் அப்படிங்கிற பெண்ணை கொலை பண்ணும்போது அவங்களோட தொடைப்பகுதியில் ஒரு ஷூ பிரிண்டை கண்டுபிடிச்சாங்கல்ல, இப்போ அந்த ஷூ பிரிண்ட்டையும் இப்போ இந்த பெட்ரிஷியாவோட கிரைம் சீன்ல வீட்டுக்குள்ள கண்டுபிடிச்ச ஷூ பிரிண்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகுது. ஸோ சந்தேகமே கிடையாது, இதுவரைக்கும் இந்த 4 பேரையும் கொலை பண்ணது ஒரே கொலைகாரன் அப்படிங்கிறது பிசிக்கல் எவிடன்ஸ் மூலமா உறுதி செய்யப்படுது. பட் இந்த கொலைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த 3 கொலைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் நடந்த 3 கொலையும் லீட்ஸ் அப்படிங்கிற ஊர்ல நடந்தது, இது பிராட்ஃபோர்ட்ங்கிற இன்னொரு ஊர்ல நடந்தது. இப்போ இந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஏன்னா அந்த 4 கொலையை பண்ணதும் ஒரே கொலைகாரன் தான். இப்போ இவ்வளவு நாள் இங்க பண்ணிட்டு இருந்தான், இப்போ இங்க பண்றான், அடுத்து எங்க போவான்னு தெரியாது. பட் இதுவரைக்கும் கொலை பண்ணப்பட்ட 4 பெண்களுமே பாலியல் தொழில் பண்றவங்க. பெட்ரிஷியா கொலை செய்யப்பட்டு 2 மாசம் கழிச்சு ஜீன் மெக்டொனால்டுங்கிற 16 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஒரு பாருக்கு போறாங்க. இந்த பெண்மணி ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கூட தான் தங்கி இருக்காங்க. பார்ட் டைமா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஒரு நாள் ஜாலியா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாங்கிற மாதிரி ஒரு நாள் ஜூன் மாசம் 25ஆம் தேதி 1977ஆம் வருஷம் ஒரு பாருக்கு போறாங்க. பாருக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஜாலியா இருந்துட்டு அங்கிருந்து அவங்க வீடு கொஞ்சம் தூரம் தான், நடந்து போலான்னு நைட்டு 1 மணிக்கு நடந்து போறாங்க. அப்படி நடந்து போன பொண்ணு வீட்டுக்கு வரல. காலையில 5 மணிக்கு போலீஸ் ஆபீசர் அந்த பொண்ணோட வீட்டு கதவை தட்டி அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களோட சடலத்தை கண்டுபிடிச்சிருக்கோன்னு ஒரு ஐசோலேட்டட் ஏரியால ஒரு புல்லுக்கு பக்கத்துல அந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மற்ற விக்டிம் எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ 4 பேர் அதே பேட்டர்ன், கொஞ்சம் மெயின் ரோட்ல தான் அந்த சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. தலையில காயம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் கத்தியால குத்திருக்கா. அந்த பெண்கிட்ட தவறா நடக்கல. பட் இதுக்கு முன்னாடி நடந்த 4 கிரைமுக்கும் இந்த கிரைமுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா, முதல்ல கொலை செய்யப்பட்ட 4 விக்டிமும் பாலியல் தொழில் பண்ற பெண்கள். பட் இவங்க ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ இதுவரைக்கும் போலீஸ் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, பாலியல் தொழில் பண்ற பெண்களையே ஒருத்தர் தேடி தேடி கொலை பண்றான், ஸோ அவனுக்கு அந்த பெண்கள் மேல ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஃபேக்டர் கிடையாது, அவன் யாரை வேணாலும் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பெண் பாருங்க சாதாரணமா நடந்து வந்துட்டு இருக்கு. அப்ப பேட்டர்ன் என்ன, பாலியல் தொழில் பண்ற பெண்களை அவன் கொலை பண்றது பேட்டர்ன் கிடையாது. யாரெல்லாம் தனியா நடந்து வர்றாங்க இரவு நேரத்துல, ஸோ எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாம ஒரு ஐசோலேட்டட் ஏரியால ஒரு பெண் தனியா நடந்து வருது, அப்போ இவன் கண்ணில் மாட்டிக்கிட்டா அவன் யாரை வேணாலும் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் ரெட் லைட் ஏரியாவிலே சுத்திட்டு இருந்த போலீஸுக்கு இந்த லீடு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கை கொடுத்துருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஷார்ட்டான ஏரியாவில் தேடிட்டு இருந்தாங்க.
இப்போ அவன் அந்த ஊர்ல இருக்க யாரை வேணாலும் கொலை பண்ணுவான், எந்த ஸ்ட்ரீட்ல வேணாலும் கொலை பண்ணுவான், எந்த மாதிரி பெண்களை வேணாலும் கொலை பண்ணுவான்னா போலீஸ் எவ்வளோ இடத்துல போய் தேட முடியும். அந்த அளவுக்கு இந்த தொடர் கொலையாளி போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கான். இந்த ஜேன்கிற பெண் கொலை செய்யப்பட்ட அடுத்த மாசமே மௌரின்கிற 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி பாருக்கு போயிருக்காங்க. பாருக்கு போகும்போது அவங்க அங்க இருந்து கிளம்பி வரும்போது ஒரு நபர் வந்து வாலண்டியரா லிஃப்ட் கொடுத்திருக்காரு. அந்த நபர் கூட லிஃப்ட்ல ஏறி வந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு ஐசோலேட்டட் ஏரியால இந்த பெண்மணி மயக்கமா இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு நபர் பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. இந்த பெண்மணியை வந்து போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபார்ச்சுனேட்டா இந்த மௌரின்கிற பெண்மணி உயிரோட இருக்காங்க. ஸோ அந்த தொடர் கொலையாளி மௌரினை தாக்க முயற்சி பண்ணியிருக்கான். 2 பக்கம் அதே மாதிரி தாக்கியிருக்கான், கத்தியால குத்திருக்கான். ஸோ அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், இந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க உடம்ப விட்டுட்டு போயிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி தான் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்கான். இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உயிரை காப்பாத்திடுறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த கேஸில் ஒரு சரியான பிரேக் த்ரூ கிடைக்காம இருக்கு. பட் இந்த ஒரு பிரேக் த்ரூ வந்து அந்த கொலைகாரனை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இந்த மௌரின் ரெக்கவர் ஆகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. போலீஸ் நினைச்சாங்க இந்த பெண்மணி அந்த கொலைகாரனை பத்தியான தகவல் கொடுப்பாங்க, அதை வச்சு அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த மௌரினோட தலையில ஏற்பட்ட காயத்திலையும் அவங்களுக்கு வந்து பலவிதமான நினைவுகள் வந்து மறந்து போகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் பார்ல இருந்து இவங்க லிஃப்ட் கேட்டு வந்தேன், நான் அப்ப அதிகமாக குடிச்சிருந்தேன், எனக்கு சுத்தமா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் மயக்கமாயிட்டேன், அவன் என்னை தாக்குனது எதுவுமே எனக்கு தெரியல, நான் உயிர் பிழைச்சி வந்ததே என்னால் நம்ப முடியலங்கிறாங்க. பட் உண்மையிலேயே இந்த தொடர் கொலை வழக்கில் ஒரு சர்வைவர் இருக்காங்க. அவங்கள வச்சு அந்த கொலைகாரனை பிடிச்சிடலான்னு போலீஸ் நம்பிக்கையாக இருக்கும்போது இந்த சர்வைவல் ஹிஸ்டரியும் வந்து ஒரு டெட் எண்ட்ல போய் முடியுது. அன்பார்ச்சுனேட்டா மௌரினால அந்த கொலைகாரனை போலீஸு கிட்ட அடையாளம் கண்டுகொள்ள முடியல. ஸோ இந்த மௌரின் சர்வே ஆனதுக்கு அப்புறம் போலீஸுக்கு நல்லாவே தெரியுது இந்த தொடர் கொலையாளி இதோட ஸ்டாப் பண்ண மாட்டான், இன்னும் பல கொலைகள் நடக்கும்னு. போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த கொலை நடக்குது. அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 1977ஆம் வருஷம் ஜேன் ஜோர்டன்கிற ஒரு பெண்மணி கொலை செய்யப்படுறாங்க. இவங்க 40 வயசாகுது, பாலியல் தொழில் பண்ற ஒரு பெண்மணி. இவங்க என்னதான் அக்டோபர் 1ஆம் தேதி கொலை செய்யப்பட்டா கூட இவங்க உடலை வந்து 9 டேஸ் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க உடலை பிரேத பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேத்தாலஜி சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு அக்டோபர் 10ஆம் தேதி கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்க ஒரு 1ஆம் தேதி கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பழைய கட்டடத்துக்கு பக்கத்துல இந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உடலை கண்டுபிடிக்கும் போது போலீஸே சும்மா மிரண்டு போயிட்டாங்க. இதுவரைக்கும் நடந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் அவ்வளவு வித்தியாசமா இருக்கு. மிக கொடுமையா இந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் அவங்க உடம்பு வேற டீகம்போஸ் ஆயிருக்கு. அந்த பெண்ணோட முகம் முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்ணோட மார்பகங்கள் தனியா கட் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்ணோட உடல் பாகங்களும் பல இடத்துல துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு. தலையில காயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு 50 இடத்துல கத்தியால குத்துன காயமும் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த கொலைகாரனுக்கு இந்த பெண் மேல வெறுப்பு இருந்திருக்கு. மற்ற கொலைகளும் இதே மாதிரி பேட்டர்ன்ல நடந்தா கூட ஏன் இந்த ஜேன் ஜோர்டன் மேல அவனுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கு அப்படிங்கிறத டாக்டர்ஸும் சரி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவும் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க கொலை செய்யப்பட்ட டயத்திலிருந்து இவங்க உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 நாள் தேவைப்பட்டிருக்கு. அந்த இடைப்பட்ட 10 நாள்ல இந்த கொலைகாரன் அந்த கிரைம் சீனுக்கு வந்திருக்கான். ஸோ அதுலேருந்து அது எப்படி பேத்தாலஜிஸ்ட் உறுதிப்படுத்துறாங்கன்னா, இவங்க உடம்புல ஏற்பட்ட காயம் எப்படின்னா, கொலை பண்ணப்பட்டப்போ ஏற்பட்ட காயம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு அவங்க உடம்புல ஏற்பட்ட காயம் இருக்கு. இதை வந்து பேத்தாலஜிஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. கொலை செய்யப்படுறாங்க, அவங்க உயிரோட இருக்காங்கன்னா அந்த காயத்தோட நேச்சர் வேற மாதிரி இருக்கும். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் பிளட் ஃப்ளோல ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சடலத்தில் காயத்தை ஏற்படுத்துறது வேற மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் அவங்களால வேறுபடுத்தி பார்க்க முடியுது. ஸோ இதுல இருந்து என்ன அர்த்தம்னா, அந்த கொலைகாரன் திரும்ப கிரைம் சீனுக்கு வந்து இந்த பெண்மணி மேல அவ்வளவு ஒரு வெறுப்பை வந்து அவனுக்கு வந்திருக்கு. ஈவன் பக்கத்தில் ஹேண்ட்பேக் இருக்கு, அந்த ஹேண்ட்பேக்கையே அப்படி கத்தியை வச்சு கிழிச்சு போட்டிருக்கான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பெண்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருளை அவன் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜேன் ஜோர்டன் அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஜீன்ஸ்ல ஒரு சீக்ரெட்டான ஒரு பாக்கெட் இருக்கு. அந்த பாக்கெட்டை பார்க்கும்போது ஒரு 5 பவுண்டு நோட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்களோட பெஸ்ட் கெஸ் என்னன்னா, இந்த கொலைகாரன்
இந்த பெண்ணை பாலியல் தொழில் அந்த சர்வீஸ்க்காக கூட்டிட்டு போறான். இந்த பெண்ணுக்கு ஒரு காசு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஞாபகம் வந்திருக்கு, தான் கொடுத்த அந்த 5 பவுண்டு நோட்டை வச்சு போலீஸ் தன்னை நெருங்கி வந்துருவாங்களோங்கிற பயத்துல திரும்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த பெண்ணோட ஹேண்ட்பேக்ல இருந்து அந்த 5 பவுண்டு நோட்டை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கான். அவனால கண்டுபிடிக்க முடியல. அந்த கோபத்துல தான் ஹேண்ட்பேக்கை கிழிச்சு போட்டு இந்த பெண்ணோட சடலத்தை திரும்பவும் காயப்படுத்திட்டு போயிருக்கான். பட் அவனுக்கு தெரியல, அந்த பெண்ணோட பேண்ட் ஜீன்ஸ் பாக்கெட்ல ஒரு சீக்ரெட் பாக்கெட் இருந்திருக்கு. அதுல அந்த 5 பவுண்டு நோட்டை வச்சிருக்காங்கன்னு. ஓகே, இப்போ இந்த கேஸ்ல ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. அந்த 5 பவுண்டு நோட்டை வச்சு இந்த கொலைகாரனை ரீச் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த 5 பவுண்டு நோட்டை வச்சு பேங்க் அஃபிஷியல்கிட்ட கேட்குறாங்க, இந்த நோட்டு எப்போ அச்சிடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்ற டீட்டெயில் என்னன்னா, இவங்க கொலை செய்யப்படுறதுக்கு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் அச்சிடப்பட்டிருக்கு. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தான் இந்த நோட்டு வந்து அச்சிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேங்க் அஃபிஷியல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 பிரான்ச்சுக்கு தான் இந்த நோட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட சீரியல் நம்பரை வச்சு பிராட்ஃபோர்டுங்கிற ஒரு ஊர், அதுக்கப்புறம் ஷிப்லிங்கிற ஊர், அப்புறம் பிங்லேங்கிற ஒரு ஏரியா. இந்த 3 ஏரியாவில் இருக்க பேங்க்ல தான் இந்த நோட்டு போயிருக்குங்கிறாங்க. இப்போ உடனே பேங்க் அஃபிஷியல் போறாங்க, இந்த நோட்டை காமிக்கிறாங்க. இது வந்து எந்த பேங்க்ல இருந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த 3 அஃபிஷியலுமே சரியா சொல்ல முடியல. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க கத்தையா இந்த நோட்டை எல்லாமே சில ஃபேக்டரி ஓனர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போனாங்க. அவங்க எதுக்கு வித்ட்ரா பண்ணிட்டு போனாங்கன்னா, அவங்க எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி கொடுக்குறதுக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 3 ஏரியாவில் இருக்கிற ஃபேக்டரி, அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி பீப்புள் நிறைய ஒர்க் பண்ற இடத்துல போய் தேடி பாருங்க. யாரெல்லாம் பேங்க்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு போனா அவங்க எம்ப்ளாயி கொடுத்தாங்கன்னு பாருங்க. மேபி அதுல உங்களுக்கு ஏதாவது லீடு கிடைக்குமான்னு சொல்றாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸருக்கும் இது உண்மையிலேயே ஒரு கஷ்டமான லீடு தான். ஸோ இவங்களும் அந்த 3 ஏரியாவில் இருக்க ஃபேக்டரிக்கு போறாங்க. அங்க வேலை பார்க்குற ஒவ்வொரு எம்ப்ளாயிட்டையும் கேட்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா எவ்வளவு பேர்ட்ட விசாரிக்க முடியும்? பிகாஸ் இந்த கொலைகாரனை பத்தியான ஒரு சின்ன தடயம் கூட இல்லை. ஒரு சர்வைவர் இருந்தா கூட அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட மெமரி இல்லை. அதனால கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 5 பவுண்டு நோட்டை வச்சு அது க்ளோஸா இருக்கிற சீரியல் நம்பர் எந்த ஃபேக்டரிக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணா கூட அன்பார்ச்சுனேட்டா அந்த கொலைகாரனை போலீஸால ரீச் பண்ண முடியல. சோ ஜேன் ஜோர்டன் கொலை செய்யப்பட்டு 4 மாசம் கழிச்சு டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி 1977ஆம் வருஷம் மர்லின் மூர்ங்கிற ஒரு பாலியல் தொழில் பண்ற பெண்மணி ஒரு கஸ்டமர் கூட கார்ல போறாங்க. அந்த கார்ல போன நபர் சந்தேகமே கிடையாது, இந்த தொடர் கொலையாளி தான். அந்த மர்லின் மூரை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இந்த பெண்மணியும் ஒரு கடுமையான காயத்துல தப்பிச்சிருக்காங்க. பட் லக்கிலி இந்த பெண்மணி தப்பிச்சு போவாங்க அப்படிங்கறத அந்த கொலைகாரன் எதிர்பார்க்கல. சோ அங்க இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை நிறைய பேர் கூட்டம் கூடினதுனால வேற வழி இல்லாம மர்லின் மூருங்கிற இந்த பாலியல் தொழில் பண்ற பெண்ணை உயிரோட விட்டுட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுவரைக்கும் அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான், கருப்பா, செவப்பா, உயரமா இருப்பானா, குட்டையா இருப்பானா, குண்டா இருப்பானா, ஒல்லியா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி எந்தவித தடயமும் இல்லாம விழி பிதுங்கி நிக்கிற இந்த நேரத்துல இந்த சர்வைவர் பல முக்கியமான தகவலை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. சோ மர்லின் மூர் என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு அந்த கொலைகாரனை நல்லாவே தெரியும், அவன் எப்படி இருப்பாங்கிற ஐடென்டிட்டியை உங்களுக்கு சொல்றேங்கிறாங்க. நல்லா கொஞ்சம் சுருள் முடி மாதிரி இருக்கு, தாடி வச்சிருக்கான், பக்காவான இங்கிலீஷ் மேன் சார், ஒரு 30 வயசு இருக்கும், நல்ல ஆவரேஜான பில்ட் அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தியான ஒரு தகவல் சொல்றாங்க. அதுவும் அவன் தாடி வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. இதை வச்சு அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான்னு ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க. ஸோ இந்த கம்பாசிட் ஸ்கெட்சை என்ன மாதிரி கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்கன்னா, ஏற்கனவே அந்த 5 பவுண்டு நோட்டை வச்சு ஒரு 3 ஏரியால தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த ஏரியால இருக்க ஃபேக்டரிக்கு போயிட்டு இந்த கம்பாசிட் ஸ்கெட்சை வச்சு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. சில பேர் அவன் இருக்கு, இவ மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி போலீஸ் ஆபீசருக்கு 2 க்ளூ இருக்கு. ஒன்னு அவனோட ஷூ பிரிண்ட் சைஸ் இருக்கு, ஷூ பிரிண்ட்டும் அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அவனோட டயர் மார்க்கும் இருக்கு. அப்ப இந்த காம்பினேஷன்ல ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த கம்பாசிட் ஸ்கெட்சில் இருக்கிற மாதிரி ஒருத்தன் இருப்பான். இந்த மாதிரி ஒரு லோக்கல் ஏரியால தான் ஒரு 5 பவுண்ட் நோட்டை அவனுக்கு சேலரியா கொடுத்துருக்காங்க. அவன் இந்த சைஸ்ல ஷூ போட்டிருப்பான், இந்த மாதிரி ஒரு கார் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன்ல தேடி பார்த்தா கூட சில பேர் இப்படி இருக்கான், அவன் இருக்கான், இவனா இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் எந்த விதமான லீடும் கிடைக்கல. பட் என்னதான் கொலைகாரனோட கம்பாசிட் ஸ்கெட்ச் கிடைச்சா கூட அதுல இருக்க டிவி நியூஸ் பேப்பர்ல போட்டா கூட இவன் தான் சஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியல. மர்லின் மூர்ங்கிற ஒரு பாலியல் தொழில் பண்ற பெண்மணி இவங்கிட்ட தப்பிச்சிட்டு வந்தா கூட சில மாதங்கள்ல ஹெலன்கிற இன்னொரு பாலியல் தொழில் பண்ற 18 வயசு பொண்ணு கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. ஜனவரி மாசம் 31ஆம் தேதி 1978ஆம் வருஷம் இவங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. கொடூரமா கொலை பண்ணி
ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகளை தூக்கி போட்டு போயிருக்கான். இவங்களுக்கு வந்து ஒரு சகோதரி இருக்காங்க. 2 பேருமே பாலியல் தொழில் பண்ற பெண்கள். அதாவது சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா சரியில்லாம வேற வழி இல்லாம இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு வந்து தள்ளப்படுறாங்க. நிறைய மரங்கள் இருக்கிற, அதாவது இந்த டிம்பர் பிசினஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஏரியால இந்த பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. தலையில அடிச்சிருக்கான், கத்தியால குத்தி இருக்கான். அந்த பெண் கிட்ட தவறா நடக்கல, அந்த பெண்ணோட உடலை இந்த ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு போயிருக்கான். ஸோ இதுவரைக்கும் 7 கொலைகள் நடந்திருக்கு. 2 பேரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அந்த கொலைகாரன் இப்படி இருப்பான், இந்த கார் வச்சிருப்பான், அவனோட சைஸ் இப்படி இருக்கான் அப்படின்னு இவ்வளவு தகவல் தெரிஞ்சா கூட உண்மையிலேயே போலீஸால அந்த கொலைகாரனை நெருங்கவும் முடியல, அந்த கொலைகாரனும் கொலை பண்றதை ஸ்டாப் பண்றதாவும் இல்ல. மார்ச் மாசம் 26ஆம் தேதி 1978ஆம் வருஷம் ஒரு டம்ஸ்டர் ஏரியா, குப்பைகள் நிறைய போடுற ஏரியால ஒரு நபர் வந்து இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு சோஃபா இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பழைய சோஃபால அந்த மாதிரி டம்ஸ்டர்ல தூக்கி போட்டு போவாங்க. அப்படிப்பட்ட அந்த சோஃபாவை ஒரு நபர் கேஷுவலா பார்க்கும்போது அதுக்கு இடையில ஒரு பெண்ணோட கை தெரியுறத பாக்குறாரு. பதறி போன அந்த நபர் இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. அந்த பெண்ணோட சடலத்தை கைப்பற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பெண்ணோட பேரு யோனி பியர்சன் தெரிய வருது. பட் இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண் கொலை செய்யப்பட்டது ஜனவரி மாசம் 21ஆம் தேதி. அவங்களும் பாலியல் தொழில் பண்றவங்க. அந்த பெண்ணு மிஸ் ஆயிருக்காங்கன்னு அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு தான் அந்த பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஈவன் அந்த பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை பார்க்கும் போதே போலீஸுக்கு நல்லா தெரியுது, இனிஷியலா ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிருக்கான். 1 மாசம் வெயிட் பண்ணி பார்த்திருக்கான், அந்த பெண்ணோட உடலை கண்டுபிடிக்கவே இல்லை. அதனாலதான் என்ன பண்ணிருக்கான், என்னப்பா நீங்க வேலை பார்க்குறீங்க, இந்தாங்க நானே தர்றேன்னு அந்த பெண்ணோட உடலை தூக்கிட்டு வந்து கொஞ்சம் எல்லாரும் கண்ணில் படுற மாதிரி வெளியில எடுத்து வந்து வச்சுட்டு போயிருக்கான். அதனாலதான் அந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு 2 மாதங்கள் ஆயிருக்கு. இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 4 மாசம் கழிச்சு மே மாசம் 16ஆம் தேதி 1978ஆம் வருஷம் வெரா மில்வர்டுங்கிற 41 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஒரு ஹாஸ்பிட்டல் கேம்பஸுக்கு பக்கத்துல வச்சே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் பாலியல் தொழில் பண்ற பெண்மணி தான். இவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல ரீசெண்டா 3 டைம் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண் இங்க செக்கப்புக்கு வரும்போது அந்த செக்கப் முடிச்சு தனியாக நடந்து வந்திருக்காங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் வரும்போதான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இங்கிலாந்துல ஜாக் த ரிப்பர்னு ஒரு கொலைகாரன் இருக்கான். இந்த மாதிரி தான் நிறைய பேர் கொலை பண்ணிட்டு இருந்தா. இப்போ வரைக்கும் அந்த கொலைகாரன் யாருமே தெரியல. ஸோ இந்த டயத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் வருது. ஸோ இவ்வளவு கொலையும் பண்ணிட்டு இருக்கிறது நான் தான் புதுசாக பிறந்து வந்திருக்க ஜாக் த ரிப்பர், முடிஞ்சா என்னை பிடிச்சி பாருடா அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல ஒரு பயங்கரமா போலீஸுக்கு சவால் விடுற மாதிரியும் அந்த லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல அவன் பண்ண எல்லா கொலையும் எழுதியிருக்கான். ஸோ இந்த லெட்டர் போலீஸுக்கு எப்போ வந்தது அப்படின்னா, இப்போ கடைசியா வெராங்கிற ஒரு பெண்மணி கொலை செய்யப்பட்டாங்களே அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. அதாவது யோனி பியர்சன்கிற ஒரு பெண்ணை ஜனவரி மாசம் கொலை பண்ணிருக்கான். மார்ச் மாசம் தான் அந்த பெண்ணோட சடலத்தை ஒரு சோஃபாக்குள்ள டம்ஸ்டருக்குள்ள கண்டுபிடிச்சாங்களே. இடைப்பட்ட அந்த டயத்துல தான் அந்த லெட்டர் வந்திருக்கு. இவன் பண்ண எல்லா கொலையும் வந்து சொல்லியிருக்கான். பட் அந்த சோஃபாக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணோட கொலையை பத்தி சொல்லலை. ஸோ அப்போ போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, ஓகே நாங்கள் அந்த சடலத்தை கண்டுபிடிக்கல, பர்ஃபெக்ட்லி ஃபைன், பட் நீ கொலை பண்ணியிருக்கல, உனக்கு தெரியும்ல, அப்போ ஏன் அந்த பெண்ணோட பேரை இதில் சொல்லலை? ஸோ யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த விக்டிமோட டீட்டெயில்ஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வருதோ அந்த டேட்டாவை மட்டும் கலெக்ட் பண்ணி நான் தான் ஜாக் த ரிப்பர்னு ஒரு லெட்டர் வந்ததுனால இப்போ போலீஸுக்கு இந்த லெட்டர் மேலே இருக்கிற உண்மைத்தன்மை குறைஞ்சு போயிருது. இது எவனோ ஹோக்ஸ் ஃபேக்காக எழுதியிருக்கான்னு தெரிஞ்சா கூட நம்ம எந்த ஆப்ஷனுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்போ அந்த கொலைகாரன் இந்த லெட்டரை வந்து ஒரு என்வெலப்புகளை வச்சு அவனோட உமிழ்நீரை தடவி இப்படி எழுதி ஒட்டியிருக்கான். நம்மளுக்கே தெரியும் இந்த உமிழ்நீர்லேருந்து டிஎன்ஏ எடுக்க முடியும். பட் 1970s அதெல்லாம் கிடையாது. பட் அப்போ அந்த உமிழ்நீர்லேருந்து என்ன மாதிரி ரத்த வகை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இந்த லெட்டரை யார் அனுப்பிச்சானோ அவனோட ரத்த வகையை எடுத்துக்கிட்டாங்க. பட் இவன் தான் அந்த கொலைகாரனா இருப்பானா அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியாது. ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி 1979ஆம் வருஷம் ஜோஸ்பின் அப்படிங்கிற 30 வயசு மதிக்கத்தக்க பெண்மணி ஒரு ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட வேலை முடிச்சு ஒரு 10 மணிக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க தலையில ஒரு கடுமையான வலியை உணர்றாங்க. பின்னாடி ஒரு நபர் தாக்குறான், நிலை குலைஞ்சு விழுறாங்க. அங்கேயே கத்திய வச்சு சராமாரியா ஜோஸ்லினை குத்தி கொலை பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கிட்ட தவறாக நடக்கல, அப்படி மெயின் ரோடுக்கு பக்கத்தில் அவங்க உடம்ப போட்டுட்டு போயிடறான்.
ஸோ இந்த கொலையும் போலீஸுக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, அவனோட டார்கெட் வந்து பாலியல் தொழில் பண்ற பெண்கள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 பேரை கொலை பண்ணியிருக்கான், 2 பேரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அதுல என்னதான் அதிக சதவீதம் பாலியல் தொழில் பண்ற பெண்கள் இருந்தா கூட 2 பேர் பாலியல் தொழில் பண்ற பெண்கள் இல்ல. ஸோ அவனோட டார்கெட் கண்டிப்பா பாலியல் தொழில் பண்ற பெண்களா அப்படின்னு தெரியாது. ஸோ லேட் நைட்லயோ இல்ல ஆள் நடமாட்டமோ இல்லாத ஏரியாலோ தனியா யாராவது நடந்து வந்தா கொலை பண்றான். பட் மோட்டிவ் என்ன? அந்த மோட்டிவை மட்டும் யாராலையுமே எஸ்டாப்ளிஷே பண்ண முடியல. ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்ட நபரா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் அப்படிப்பட்ட நபர் வந்து எப்படி போலீஸுக்கு ஒரு தடயத்தை கூட விட்டுட்டு போகாம அந்த கொலையை பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டினும் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி பாலியல் தொழில் இல்லாத 2 பெண்கள் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு அந்த வெஸ்ட் யார்க்ஷயர் அதுக்கப்புறம் இன்னொரு கவுண்டிலையும் மக்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துது. அதுவும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே பயப்படுறாங்க. சாயங்காலம் போய் எல்லாருமே கதவை சாத்திக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெண்களோட மத்தியில இவன் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்றான். ஸோ நம்மளுக்கு தான் தெரியுமே, இந்த மாதிரி தொடர் கொலையாளிகளுக்கு மீடியால ஒரு பேர் வைப்பாங்களே, இவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா யார்க்ஷயர் ரிப்பர் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. இப்படி போலீஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி குழப்பமான சூழ்நிலையில பைத்தியம் பிடிச்சிருக்கும் போது போலீஸுக்கு ஒரு டேப் ரெக்கார்டர் வருது. அந்த டேப் ரெக்கார்டர்ல ஒரு கேசட் இருக்கு. அந்த கேசட்ல இந்த கொலைகாரன் வந்து வாய்ஸ்ல கன்ஃபெஷன் கொடுத்துருக்கான். நான் ஒரு லெட்டர் அனுப்பிச்சேன், கண்டுக்கிற மாதிரி தெரியல, நான் வாய்ஸ்லேயே கன்ஃபெஷன் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு தான் பண்ண எல்லா கொலையும் லிஸ்ட் பண்றான். எல்லா கொலையும் நான் தான் பண்ணேன், நான் இனிமேலும் ஸ்டாப் பண்ண போறதில்ல, அடுத்து எப்போ பண்ணுவேங்கிறது என் மூட பொறுத்து இருக்கு. பட் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்றேன், இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு 2 பேரையாவது நான் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், ஒன்னால முடிஞ்சா என்னை பிடிச்சி பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ மெசேஜ் வந்திருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை போட்டு பார்க்கும்போது, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், மதுரையில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும். நம்ம எல்லாதான் தமிழ் பேசினா கூட ஒவ்வொரு ஊர்லேயும் பேசுறது வேற மாதிரி இருக்கும். ஸோ இவனோட ஸ்லாங்கை வச்சு பார்க்கும்போது இவன் கேசல் டவுன் ஒரு ஊர் இருக்கு, ஒரு கிராமம், ஒரு சின்ன ஊர், அந்த ஊரை சேர்ந்த மக்கள் தான் இப்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேசல் டவுன்ங்கிற ஊர்ல போயிட்டு இந்த கொலைகாரனை வலை வீசி தேடுறாங்க. கண்டிப்பா இவன் அந்த ஊரை சேர்ந்தவனா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான். அதோட ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ் பண்றாங்க. இந்த வாய்ஸை என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஆறுங்கிற பேர்ல டிவியில் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, ரேடியோவில் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ இந்த ஆடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. யாராவது ஒரு நபராது இவனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியலாம், இல்லை இவனோட ஹேண்ட் ரைட்டிங்கை ரெக்கக்னைஸ் பண்ண முடியலாம். ஸோ எப்படியாவது அந்த கொலைகாரனை பற்றி தகவல் கொடுங்கப்பான்னு இவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட ஒரு சின்ன லீடு கூட போலீஸுக்கு கிடைக்கல. இப்படி போலீஸ் அந்த டேப் ரெக்கார்டர் லெட்டரை வச்சு அந்த கொலைகாரனை தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1979ஆம் வருஷம் பார்பராங்கிற ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஃப்ராட்வர்டுங்கிற இந்த ஊரில் தன்னோட காலேஜை முடிச்சுட்டு தனியாக வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தலையில பின்னாடி அடிச்சு கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 1980ஆம் வருஷம் ஜாக்லின்ங்கிற இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து வர்றப்ப கொலை செய்யப்படுறாங்க. இது லீட்ஸ்ல நடக்குது, போன காலேஜ் ஸ்டூடெண்ட் பிராட்ஃபோர்ட்ல நடக்குது. ஸோ இப்போ பாருங்க, இனிஷியலா பாலியல் தொழில் பண்ற பெண்களையே தேடி கொலை பண்ணிட்டு இருந்தானா, அப்புறம் ரேண்டமா கொலை பண்றான்னா, இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கொலை பண்றான். அப்போ என்ன ஆகுது? முதல்ல பாலியல் தொழில் பண்ற பெண்கள் கிட்ட ஒரு பதட்டம் இருந்தது, அப்புறம் பொதுமக்கள் கிட்ட ஒரு பதட்டம் இருக்கு, இப்போ வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமான பதட்டம் இருக்கு. ஈவன் நிறைய காலேஜ்ல அவ்வளவு வார்னிங் கொடுக்குறாங்க, 7 மணிக்கு மேல யாரும் வெளியில போகாதீங்க, தனியா போகாதீங்க, யாரும் பாருக்கு போகாதீங்க, பப்புக்கு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்டையும் ஒரு மிகப்பெரிய பயத்தை இந்த கொலைகாரன் விதைச்சிருக்கான். ஒட்டுமொத்தத்தில் இதுவரைக்கும் பாலியல் அப்படிங்கிற தியரியை தான் போலீஸ் பேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஏற்கனவே 2 கொலைகள் நிரூபிச்சா கூட இப்போ இந்த 2 காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அதை மேலும் நிரூபிக்கிறதுனால கண்டிப்பா இவன் எல்லாத்தையும் தான் கொலை பண்றான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் அப் டு டேட் நீங்க திங்க் பண்ணி பாருங்க, எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு. மொத்தம் 12 பேரை கொலை பண்ணிருக்கான், 2 பேரை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். மோட்டிவை எஸ்டாப்ளிஷே பண்ண முடியல. சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொடர் கொலையாளிகள் அவனோட எந்த மனநிலையில பண்றான், அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா இல்லையா, அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு உடனே சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலரை வர சொல்றாங்க. அவனோட சைல்ட்ஹுட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எவ்வளவு சொல்றாங்க. ஸோ பட் ஏற்கனவே தெரியுது அவனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும், தாடி வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் சொல்லியிருக்காங்க. அந்த கம்பாசிட் ஸ்கெட்சை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலரை கூப்பிட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஒட்டுமொத்தத்தில் போலீஸுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, நம்ம அவனை பிடிக்க முடியாது, அவனே வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாதான் உண்டுன்னு. இப்படி போலீஸ் அவனை வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில்
நவம்பர் மாதம் 1980 இதே மாதிரி தான் வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு குடும்ப தலைவி ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. ஸோ மொத்தம் இதுவரைக்கும் 13 கொலைகள் நடந்திருக்கு. 2 பேரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். ஒட்டுமொத்தத்தில் போலீஸ் ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க, இவனை நம்மளால பிடிக்க முடியாதுப்பா, நீங்களே வீட்டில் பாதுகாப்பாருங்க, இனிமேல் அவனே ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்கும், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவானே. இந்த தொடர் கொலையாளி எவ்வளோ கேசஸ் பார்த்துருக்கோம். டெட் பண்டி மாதிரி ஒரு கில்லரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சும்மா ஸ்மார்ட்டாக அவ்வளோ பேரை கொலை பண்ணிட்டு இருக்கும்போது கேஷுவலாக சப்பையாக வந்து மாட்டுவானுங்க. ஈவன் ஒரு கிரைம் பண்ணாமல் கேஷுவலாக போகும்போது மாட்டுவாங்க. அந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த இங்கிலாந்தையும் நடுங்க வச்ச, ஒட்டுமொத்த இங்கிலாந்து பெண்களையும் நிலைகுலைய செய்த அந்த தொடர் கொலையாளி ஃபைனலாக ஒரு சின்ன தப்பு பண்ணுறான். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 1981 நைட்டு போலீஸ் அதிகாரிகள் வழக்கம் போல ஒரு ரோந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி ரோந்து போகும்போது அந்த ரோட்ல ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்ல ஒரு கார் நிற்கிது. உடனே போய் பார்க்குறாங்க, ஏதோ ஒரு கார் நிற்கிதே, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நபர் டிரைவிங் சீட்டில் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் ஒரு பெண் உட்காந்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது பாலியல் தொழில் பண்ணுற பெண்ணுன்னு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவன்கிட்ட கேட்குறாங்க, சரிடா என்ன பண்ணுறீங்க, இந்நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்ககிட்ட ஒரு சின்ன பதட்டம் தெரியுது. இது பாலியல் தொழில் பண்ணுற பெண்ணை கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலை. அவங்ககிட்ட ஒரு சின்ன பதட்டம் தெரிஞ்ச விட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவனோட காரோட பிளேட் நம்பர் எடுத்துக்கிறாங்க. அந்த பிளேட் நம்பர் எடுத்து உடனே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவனோட கார் பிளேட் நம்பரும் இவனோட காரும் முரண்பாடாக இருக்குது. தட் மீன்ஸ் ஃபேக்கான ஒரு பிளேட் நம்பர் வச்சுருக்கான். சரி இவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த பாலியல் தொழில் பண்ணுற பெண்ணை, நீ கிளம்பிப்போ அப்படின்ட்டு, டே நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடாங்கிறாங்க. அப்போ வந்து நைட்டு ஒரு இருட்டு நேரம், பக்கத்தில் வந்து ஒரு ஐசோலேட்டட் புல்லுலாம் ஏரியா இருக்குது. அப்பா என்ன சொல்கிறான், சார் கொஞ்சம் அவசரமாக பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன் சார்ங்கிறான். சரி போய் தொலைடா அப்படிங்கிறாங்க. உடனே பாத்ரூம் போயிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ அவனை போலீஸில் கூட்டி வந்து விசாரிக்கும் போது அவனோட பேர் என்ன தெரிய வருதுன்னா, பீட்டர் வில்லியம் சட்க்ளிஃப். அதான் அவன் பேர். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவனை பல டைம் இவனை கூட்டு விசாரிக்கிறாங்க. இந்த தொடர் கொலை வழக்கில் 5 டைம் அவனை விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 5 பவுண்டு நோட்டை வச்சு ஃபேக்ட்ரியில் போய் விசாரிச்சிருக்காங்க. அப்பையும் இவன் விசாரிச்சிருக்காங்க. அப்போ இவனோட ஃபேஸை பார்க்குறாங்க. இவனுக்கு அப்படியே முடி கொஞ்சம் சுருளாக இருக்குது, நல்ல தாடி வச்சிருக்கான். அப்போ ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் எடுத்து பார்க்குறாங்க, சிமிலாரிட்டி பக்காவாக இருக்குது. அப்போ போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி சரி தம்பி கொஞ்சம் நேரம் உட்காந்துடுறா அப்படின்ட்டு இன்னொரு போலீஸ் அதிகாரிகள் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவனை எங்கே நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி ஒரு பாலியல் தொழில் பண்ணுற பெண்ணோட இருந்தால் நாங்கள் கூப்பிட்டு வர்றப்போ எனக்கு ஒரு பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு போனா அப்படிங்கும்போது, என்ன சார் நீங்கள் அப்படின்ட்டு 2 போலீஸ் அதிகாரிகள் இவன் முந்தின நாள் நைட்டு எந்த இடத்துக்கு இவன் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு இருட்டில் போனான்னா அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சுத்தியலை பார்க்குறாங்க, ஒரு கத்தியை பார்க்குறாங்க. தட் மீன்ஸ் இவன் எப்போவுமே சரி அவனோட பாக்கெட்டுக்குள்ளே ஒரு சுத்தியலையும் கத்தியும் வச்சுருக்காங்க. ஸோ இவன் தான் அந்த தொடர் கொலையாளி. அப்போ அந்த பாலியல் தொழில் பண்ணுற பெண்ணை நினச்சி பாருங்க, அந்த இடத்துக்கு போலீஸ் போல அப்படின்னா மறுநாள் இந்த இடத்துல அந்த பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இந்த நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்கிட்ட கேட்கும்போது எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம, சார் இந்த தொடர் கொலையை எல்லாத்தையும் நான் தான் பண்ணங்கிறான். பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, சார் நான் போலீஸுக்கு இது வரைக்கும் எந்த லெட்டரும் எழுதல, எந்த ஆடியோ ரெக்கார்டும் அனுப்பலைங்கிற மாதிரி இவன் சொல்றான். அப்போ அதை யாரோ ஒருத்தன் ஏமாத்தி பண்ணியிருக்கான். சரி அது டிஃப்ரெண்ட், அதை பார்ப்போம். கம்பாசிட் ஸ்கெட்ச் வந்து மேட்ச் ஆகுது. அப்போ 2 சர்வைவர்ல ஒரு சர்வைவருக்கு ஞாபகம் இல்லை, ஒரு சர்வைவர் இருக்காங்களா, அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து இவங்கிட்ட காமிக்கிறாங்க. சார் இவன் தான் சார் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணானா அந்த பெண் அடையாளம் காட்டுச்சு, கம்பாசிட் ஸ்கெட்சோட மேட்ச் ஆயிருச்சு. ஸோ இவன் தான் அந்த கொலைகாரன்னு தெரியுது. இப்போ அவன் ஒன்றா கன்ஃபெஷன் பண்ண ஆரம்பிக்கிறான், யாரை எப்படி கொலை பண்ணான். அதுவும் அந்த 5 பவுண்டு நோட் இருக்குல்ல, அந்த பெண்ணோட உடம்ப அளவுக்கு அதிகமாக சிதைச்சிருக்கான் பார்த்தீங்களா, அதுக்குரிய காரணம் போலீஸ் கெஸ் பண்ணாங்களா, அது உண்மைதான். இவன் அந்த 5 பவுண்டு நோட்டை பாலியல் தொழில் அந்த சர்வீஸ்க்காக கொடுத்துருக்கான். அப்போ தான் அவனுக்கு மைண்டில் உரைச்சிருக்கு, இது ஒரு புது நோட்டு, இதை வச்சு கண்டுபிடிச்சு ட்ராக் பண்ணிடுவாங்கன்னு. திரும்ப அந்த நோட்டை கண்டுபிடிக்க வந்திருக்கான். அந்த பெண் அதை ஜீன்ஸ் பாக்கெட்டில் வச்சிருக்கு, இதை கவனிக்கல. அந்த நோட்டை கண்டுபிடிக்க முடியாத கோபத்தில் தான் அந்த பெண்ணோட உடம்ப சிதைச்சிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் இவன் வந்து போலீஸோட அந்த இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸாக ட்ராக் பண்ணியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் இவனோட கார் டயர் இம்ப்ரெஷனை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. உடனே அவனோட கார்ல 4 டயரையும் மாத்திட்டான். அதுக்கப்புறம் இவனோட ஷூ பிரிண்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. உடனே அந்த ஷூவை டிஸ்போஸ் பண்ணிட்டு புது ஷூவை வாங்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லா விசாரணையும் வந்து க்ளோஸா ட்ராக் பண்ணிட்டு அதுல என்னெல்லாம் தடயம் இவனுக்கு அகேன்ஸ்டா இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒன்னா விர்ச்சுவலா அப்படியே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டே வந்திருக்கான். சரி ஓகே, 13 கொலை பண்ணியிருக்கான், 2 பேரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். பட் மோட்டிவ் என்ன,
எதுக்காகப்பா கொலை பண்ணணும்? நீ அந்த பெண்கிட்ட தவறாகவும் நடக்கல, ராபரியும் பண்ணல, பட் என்ன காரணத்துக்காக கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு அது கன்ஃபெஷன் அவன் தான் சொல்ல முடியும், வேற யாராலையும் யூகிக்க முடியாது. அவன் என்ன சொல்றான், சார் இப்போ நான் ஒரு டீசெண்டாக ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், பட் என்னோட இளம் வயதில் டீனேஜ் ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்கேன்னா சுடுகாட்டில் குழி தோன்ற வேலை நான் பார்த்துட்டு இருந்தேன் சார். ஸோ அப்படி குழி தோண்டும் போது எனக்கு வந்து அந்த குழிக்குள்ள ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் என் காதுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கும், பாலியல் தொழில் பண்ற பெண்கள் மோசமானவங்க, அந்த பெண்களை நீ கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் வந்து என் காதுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த குழி தோன்ற பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு நான் வேற வேலைக்கு வந்துட்டேன், பட் இருந்தாலும் என் காதுக்குள்ளே அந்த வாய்ஸ் சொல்லிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறேன். ஸோ அது எப்பெல்லாம் வந்து ஒரு பாலியல் தொழில் பண்ணுற பெண்ணை கொலை பண்ணணும்னு சொல்லுதோ அப்போ போய் நான் கொலை பண்ணுவேங்கிறான். சரி ஓகேடா, நீ சொல்கிற கம்பி கட்டுற கதையெல்லாம் இருக்கட்டும், அப்போ பாலியல் தொழில் பண்ணாத பெண்களை எதுக்குடா கொலை பண்ணன்னு கேட்டால் அதுக்கு அவங்கிட்ட ஆன்சர் இல்லை. இப்போ இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு தெரியுது. அப்போ அவனோட டிஃபென்ஸ் டீம் இவனுக்கு தண்டனையை குறைக்கிறதுக்காக வழக்கம் போல ஒரு கம்பி கட்டுற கதை வச்சிருப்பாங்க. ஸ்கெட்சஃப்ரீனியான ஒரு வியாதி இருக்கு, அதாவது இவனோட சுயநினைவு இல்லாம மனநலம் பாதிக்கப்பட்டு தான் என்ன பண்றோன்னு தெரியாம தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான். காதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டு கேட்டு அதை பண்ணியிருக்காங்கிற மாதிரி அவங்க வந்து இவனை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. பட் ப்ராசிக்யூட்டர் அதை எப்படி உடைக்கிறாங்கன்னா, சரி காதுல கேட்கறதுனா நீ என்ன பண்ணணும், பாலியல் தொழில் பண்ற பெண்களை மட்டும் தானே கொலை பண்ணியிருக்கணும், எதுக்கு மற்றவங்களை கொலை பண்ற? ஸோ அதுவே வந்து முரண்பாடாக இருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி குரல் கேட்குறவங்க இல்லைன்னா ஒரு சுயநினைவு இல்லாமல் மனநலம் சரியில்லாத பண்ணுறவங்களாம் எவிடன்ஸை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. நீ நிறைய எவிடன்ஸை மறைக்க முயற்சி பண்ணியிருக்கே, 5 பவுண்டு நோட்டை தேடி வந்திருக்க, உன் கார் டயர் இம்ப்ரெஷனை மாற்றிருக்க, நீ எவ்வளோ வேலை பண்ணியிருக்க, இதெல்லாம் வச்சு நீ எப்படிப்பா மனநலம் சரியில்லாதவன் நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி இவன் சமூகத்துக்கு மிகவும் ஆபத்தானவன் அப்படிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு இந்த பீட்டர் வில்லியம்ங்கிற நபருக்கு பரோல வெளிவர முடியாத மாதிரி இங்கிலாந்து நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பட் அவனோட டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்றாங்க, இன்னுமே இவனுக்கு மனநலம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே தான் இருக்காங்க. பட் இவன் ஜெயிலுக்கு போறான். ஜெயிலுக்கு போன 3 மாசத்துல இவனோட மனநலம் பாதிக்கப்படுது. அப்போ ஒரு சைக்காட்டிஸ்ட் இவனை எவால்வேட் பண்ணும்போது இவனுக்கு ஸ்கெட்சஃப்ரீனியா இப்போ இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ ஒருவேளை ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது டெவலப் ஆயிருக்கலாம், இல்ல முன்னாடி இருந்தது பின்னாடி வந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இனிமேல் இவனை வந்து நாங்க ஜெயிலை விட்டு வெளியில அனுப்புறது இல்லைன்னு ஸோ அவன் ஜெயிலே தான் இருந்துட்டு வரான். பட் இந்த டைத்துல ஏற்கனவே ஒருத்தன் லெட்டர் எழுதியிருக்கான், ஆடியோ ரெக்கார்ட்லாம் அனுப்புனால அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவன் யாருன்னா சும்மா இடையில ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கான். பட் அவன் பண்ண வேலையினால எவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் போலீஸுக்கு வந்திருக்கு. இந்த கொலைகாரனை விட்டு இவன் கொடுக்குற ஆதாரத்தை வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஒரு லெட்டர் அனுப்புனது, இவன் ஒரு டேப் ரெக்கார்டர் அனுப்புனது, ஈவன் அந்த லெட்டர் அனுப்பினா பார்த்தீங்களா சலைவா தடவி, அதை வந்து எடுத்து அவன் பிளட் குரூப்பை மேட்ச் பண்ணி அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி போலீஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி எவிடன்ஸை தேவையில்லாம குழப்பத்துல உண்டு பண்ணதுக்காக அவனுக்கு 8 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இங்கிலாந்தையே நடுங்க வச்ச அந்த பீட்டர் வில்லியம்ங்கிற கொலைகாரன் உயிரோட இருக்கானா இல்ல எங்க போயிட்டான் இறந்துட்டானா அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொடுக்குது. இவன் வந்து 40 வருடங்கள் ஜெயிலில் இருந்துட்டு வரான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவன் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு சின்ன ஷாக்கிங்காகவும் இருக்கும், அதே டயத்தில் பயங்கர ஆச்சரியமாகவும் இருக்கும். இவன் ஜெயிலே இருந்துட்டு வரானா, 2020 இவன் ஜெயிலில் இருக்கும்போது இவனுக்கு கோவிட் வருது. அந்த கோவிடுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் சரியாக ஒர்க் ஆகாமல் இவன் வந்து அந்த கோவிடில் தான் ஃபைனலாக இறந்து போயிருக்கான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 1970s இங்கிலாந்தில் அவ்வளோ பேரை கொலை பண்ணி ஒட்டுமொத்த இங்கிலாந்து பெண்களோட தூக்கத்தையே கெடுத்தவன், போலீஸ் அதிகாரிகளோட தூக்கத்தை கெடுத்தவன், இவ்வளோ வருடங்கள் ஜெயிலேருந்து 2020 கோவிடில் தான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட தலையில் எழுதியிருக்கு. ஸோ இந்த கொலைகாரன் பிடிபட்டது எப்படின்னா, இது போலீஸோட திறமையான ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்த விஷயம் தான். பட் இந்த கேஸை அனலைஸ் பண்ண எக்ஸ்பர்ட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா அவ்வளோ சான்ஸ் இருந்துச்சு போலீஸ்க்கு அவனை பிடிக்கிறதுக்கு, சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணலங்கிறாங்க. அந்த 5 பவுண்டு நோட்டை வச்சு அழகா இன்னமே கொஞ்சம் ட்ராக் பண்ணி போயிருந்தா அவனை கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த கம்பாசிட் ஸ்கெட்சை வச்சு இன்னமே ஒர்க் பண்ணிருக்கலாம். போலீஸ் கொஞ்சம் சரியா ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் சொன்னா கூட, லக்கிலி இவ்வளவு பேரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவன் மாட்டியிருக்கான். பட் இப்போ அவன் மாட்டலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி நம்மளால கணக்கில் கூட எடுக்க முடியாது. ஸோ பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்றாங்க. பாருங்க, கேஷுவலா அவன் ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவனை அரெஸ்ட் பண்ணிக்காங்க. ஈவன் டெட் பண்ணி கேஸை கூட இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணாங்க. அவன் காரை செக் பண்றாங்க, கேஷுவலா ஏதோ ஸ்பீடா வந்துட்டானே,
உள்ள தோண்டி பார்த்தா அவ்வளோ எவிடன்ஸை வச்சு டெட் பண்ணியும் அரெஸ்ட் பண்ணாங்க. பட் இந்த கேஸ் 1970s நடக்கும்போது டிஎன்ஏ மாதிரியோ பல விதமான ஃபாரன்சிக் டெக்னாலஜி இல்லை. ஒருவேளை இந்த கேஸ் இப்போலாம் நடந்திருந்தா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. டிஎன்ஏ வச்சு அந்த கம்போசிட் ஸ்கெட்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணி ஏஐ வச்சு எப்படியா அந்த கொலைகாரனை பிடிச்சிக்கலாம். பட் ஸ்டில் அந்த கொலைகாரனோட மோட்டிவ் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவன் காதுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு கொலை பண்ணுறேங்கிறான். சரி, பாலியல் தொழில் பண்ணுற பெண்களை தான் கொலை பண்ணான்னு பார்த்தா மாற்றி கொலை பண்ணியிருக்கான். சரி, இவன் பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஜெயிலுக்கு போன 3 வருஷத்துலேயே அவனுக்கு அதே ஸ்கெச்சஃப்ரினியாங்கிற வியாதி இருக்குங்கிறாங்க. அப்போ ஒருவேளை அவனுக்கு உண்மையிலேயே அந்த வியாதி இருந்தால் கொலை பண்ணியிருக்கானோ, அவனுக்கு பாலியல் தொழில் பண்ணுற பெண்களையும் மற்ற பெண்களையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியாமல் போகிற வர்றப்பெல்லாம் கொலை பண்ணியிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது எனக்கு. ஏன்னா அவனோட மோட்டிவ் அந்த பெண்கள் கிட்ட தவறாக நடக்கலை, ராபரியும் பண்ணலை. அப்போ ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அவனோட காதுக்குள்ளே அது சொல்லிகிட்டே இருக்கு ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதனால தான் இவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் லக்கிலி அதை ஒரு காரணமாக வச்சு இவனுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 5 வருஷத்தில் வெளியில் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நிறைய கொலை பண்ணியிருப்பான். பட் கடைசி வரைக்கும் இவனை 40 வருஷம் ஜெயிலில் வச்சது நல்ல டிசிஷன் தான் நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தத்தில் இந்த யார்க்ஷயர் ரிப்பர்னு சொல்லப்படுற இந்த தொடர் கொலையாளி வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.